ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தனு மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்பு எப்படி என்னோடய ஸ்டைலில் வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். மீன் குழம்பு நிறைய ஸ்டைலில் வைப்பாங்க. அரைச்சி விட்டு அரைச்சி விடாமல் நிறையா பண்ணுவாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன். கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ சேர்த்தாலும் அது வந்து கடைசியில் அதுக்கு கரெக்டாக தான் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாத்துக்கெலாம் வந்து வெந்தயம் சேர்த்தா தான் வாசமாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பூண்டும் சேர்த்து கொரப்பாக நான் அரைச்சி சேர்த்துப்பேன். அது கொஞ்சம் வந்து வாசமாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால அது கூடவே கொஞ்சம் வந்து அரைக்காமல் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். ஏன்னா வெங்காயம் தக்காளி எவ்வளோ அளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா மட்டும் போதும். ரொம்ப வதக்க வேணாம். அதாவது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் போகும். ப்ரௌனாக வந்து பிரியாணிக்கு மாதிரிலாம் வந்து சேஞ்ச் ஆக வேணாம். எந்த புளிக்குழம்பு வச்சாலுமே அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கினா மட்டும் போதும். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமாவும் கொஞ்சமாக நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாவே இருக்கட்டும், 4 பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன். முன்னாடியே நான் எண்ணெயில் வதக்கும் போதே சேர்த்துருவேன். சில பேர் குழம்பு கொதிக்கும் போது வாசத்துக்காண்டி சேர்ப்பாங்க. நான் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூடவே வந்து ஒரு 3 தக்காளி வந்து நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து பழுத்த தக்காளி கிடைக்கல. கொஞ்சம் மீடியமாக பழுத்த தக்காளி தான் எனக்கு கிடச்சிச்சு. அதனால் வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அப்போ தான் வந்து நல்ல ஒரு கிரேவி டெக்ஸ்சர் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதனால நான் கொஞ்சம் வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து கிரேவியை வந்து நல்லா வந்து வதக்கிக்கிறேன். ஏன்னா வந்து கல்லுப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து பத்தலைன்னா நம்ம வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் வந்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக தான் நான் சேர்த்துருக்கேன். எங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. காரம் கம்மியாக சேர்க்குறவங்க வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அளவுக்கு காரம் சாப்பிட்றீங்களோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த கிரேவிலே வந்து நான் இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வந்து சேர்த்ததை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதிலே வதக்கிக்கிறேன். அதாவது எண்ணெயிலே அந்த வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த புளி தண்ணியை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் வந்து புளியும் கொஞ்சம் அளவாக தான் சேர்த்துருக்கேன், தக்காளியும் மீடியமாக தான் சேர்த்துருக்கேங்கிறதுனால ரெண்டுமே கரெக்டாக புளிப்பு பார்த்துட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். மாங்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி மாங்காய் சேர்க்கலை. மாங்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா வந்து புளி வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த புளிப்பு இருக்கும். இப்போ உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. உப்பு நான் ஏற்கனவே போட்டதே எனக்கு சரியாக இருந்தது. இப்போ குழம்பு வந்து இந்த அளவுக்கு தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மீனாக வந்து சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்க்காதீங்க, ஒவ்வொரு மீனாக தனித்தனியாக வந்து சேர்த்துக்கோங்க. குழம்பு வந்து ஏன் இவ்வளோ கெட்டியாகணும் அப்படின்னா, மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து குழம்புடைய அந்த லெவல் வந்து கொஞ்சம் திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் அளவில் இருக்கும். மீன் போட்டதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சு குக் பண்ணிங்கன்னா வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நான் ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா மீன் குழம்பு கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து தான் அது சாப்பிட நல்லாயிருக்கும். மீன் உடனே வந்து அந்த உப்பு வந்து அந்த மீனில் சார்ந்திருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு மீன் குழம்பு இப்போ மதியம் வச்சிங்கன்னா நைட்டு தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் எங்களோட சண்டே ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.